அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஹஜ் காலத்தில் புனித காபாவில் ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது. அதை கண்ட யாத்ரீகர்கள் உணர்ச்சிவசப்பட்டு அவர்களின் உடல்கள் நடுக்கத்துடன் ஆனந்தமடைந்தன. அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சுப்ஹானல்லாஹ் என்று உரத்த குரலில் கூறத் தொடங்கினர். இந்த காட்சியைக் கண்டு உங்களின் இறை நம்பிக்கையும் புத்துணர்ச்சி பெறும். அல்லாஹு அக்பர். அன்பு பார்வையாளர்களே, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஹஜ் காலத்தில் கபாவை தவாஃப் செய்யும் போது ஒருவர் சில உருவங்களை காண நேர்ந்தது. அவர்களின் முகத்தை பார்க்க முன்னேறிய போது அவரது உடல் மயிர்கூச்செறிந்தது. அவரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. எனது கண்கள் இதை எப்படி காண்கின்றன? இது எப்படி சாத்தியம் என்று அவர் நினைத்தார். அது மனித மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அசாத்தியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் அன்று காபாவில் அந்த மனிதர் அதற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். நண்பர்களே, ஆன்மாவை தொட்டு உணர்ச்சி பொங்கச் செய்யும் இந்த நிகழ்வை நபி முஹம்மது அவர்களின் ஒரு ஹதீஸுடன் ஆரம்பிக்கலாம். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டேன். யாராவது ஒரு வாகனத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அவரது வாகனத்தின் ஒவ்வொரு அடிக்கும் 70 நன்மைகள் பதிவு செய்யப்படும். யாராவது கால்நடையாக ஹஜ்ஜை நிறைவேற்றினால் ஒவ்வொரு அடிக்கும் ஹரமின் பலன்களில் இருந்து 700 நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஹரமின் நன்மைகள் எவ்வளவு பெரியவை என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார், ஒரு நன்மை 1,00,000 நன்மைகளுக்கு சமமாகும். இஸ்லாமின் முழு அமைப்பும் நிற்கும் 5 அடிப்படை தூண்களில் ஒன்று ஹஜ்ஜாகும். அதன் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி பேசினால் முதல் மனிதரான ஹஸ்ரத் ஆதம் அலை முதல் அல்லாஹுவின் தூதரான முஹம்மது நபி வரை உள்ள அனைத்து இறை தூதர்களும் அல்லது அவர்களில் பெரும்பாலோர் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கின்றனர் என்பதை விட பெரியது எதுவாக இருக்க முடியும்? இந்த நிகழ்வு புனித காபாவை பார்க்க பொருளாதார ரீதியாக வசதியில்லாதானால் தனது இறுதி மூச்சு வரை ஒரு முறையாவது காபாவை சந்திக்க வேண்டும் என்று இதயத்தில் ஆழமான ஆசை கொண்டிருந்த ஒரு பக்திமான முதியவரின் கதையாகும். அப்துல்லா என்ற அந்த மனிதர் ஒரு நாள் கூலி தொழிலாளியாக இருந்தார். முழு நாளும் உழைத்து தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவுக்கான பணத்தை கஷ்டப்பட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தார். அப்துல்லாவுக்கு 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் இருந்தனர். பெண் குழந்தைகள் திருமண வயதை எட்டியிருந்தனர். ஹஜ்ஜிற்கு தயாராக பணம் சேகரிக்க நினைக்கும் போதெல்லாம் அவரது மனைவி பெண்களின் தேவைகளுக்கு அவரது கவனத்தை திருப்பி விடுவார். கையில் இருந்த சேமிப்பை வைத்து அவர் ஒரு மகளை திருமணம் செய்து வைத்தார். ஒரு ஏழை தொழிலாளியாக இருந்த அவரால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் சொற்ப வருமானமே அவரது விதியாக இருந்தது. காபாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை இதயத்தில் புதைத்த அவர் தனது பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு பணம் சேகரிக்க தொடங்கினார். இதற்கிடையில் துல்ஹஜ் மாதம் வரும்போதெல்லாம் அவர் தொழுகையை முடித்து சஜ்தாவில் விழுந்து நீண்ட நேரம் அழுது தனக்கு அற்புதமான வழிகளை அமைத்து தருமாறு பிரார்த்திப்பார். நண்பர்களே, எல்லா பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்து அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பிய பிறகு அப்துல்லாவின் மனைவி நோய்வாய்ப்பட்டார். சுருக்கமாக, அவர் சம்பாதிக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வழியில் செலவாகிவிடும். இவ்வாறு பல ஆண்டுகள் கடந்து போயின. அப்துல்லாவின் ஆண் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகினர். சிறிது காலத்திற்கு பிறகு அவரது மனைவியும் மரணமடைந்தார். அவரும் முதுமையை அடைந்திருந்தார். அடுத்த ஆண்டு எந்த விலை கொடுத்தாவது காபாவை சந்தித்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்று ஒரு வேளை உணவை தவிர்த்து பணம் சேகரிக்க தொடங்கினார். ஆனால் விதி வேறு வழியில் இருந்தது. ஒரு நாள் ஒரு வாகன விபத்தில் அப்துல்லாவுக்கு கடுமையாக காயம் ஏற்பட்டது. அவரது பிள்ளைகள் அவர் அருகில் வந்தபோது அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. இறப்பதற்கு முன் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை மட்டும் கூறி அவர் அழுது கொண்டிருந்தார். வாழ்நாள் முழுவதும் பணம் சேகரித்தும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்காததற்காக அவர் புலம்பினார். தான் என்ன பாவம் செய்தோம் என்று நினைத்து அவர் அழுதார். நண்பர்களே, காபாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை இதயத்தில் வைத்து அப்துல்லா இந்த உலகை விட்டு பிரிந்தார். அவரது 2 ஆண் குழந்தைகளுக்கும் தந்தையின் ஆசையை பற்றி தெரியும். பல ஆண்டுகள் கடந்து சென்றன. மூத்த மகனுக்கு இறுதியாக பொருளாதார ரீதியாக வசதி கிடைத்தபோது அவர் முதலில் நினைத்தது தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவது பற்றியே. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மூத்த மகன் ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்காவுக்கு வந்தார். இங்கு வரவேண்டும் என்ற அவரது ஆசையே அவரை இங்கு அழைத்து வந்தது. அந்த புண்ணிய ஸ்தலத்தை பார்த்தபோது அவரும் உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீருடன் காபாவை தவாஃப் செய்ய பங்கு கொண்டார்.
ஒரு முதியவர் அரபியில் ஏதோ கூறி அழுவதை கேட்டபோது அப்துல்லாவின் மகனின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. பரிச்சயமான ஒருவராக தோன்றிய அந்த முதியவரை நோக்கி அவர் அறியாமல் நகர்ந்தார். அடுத்த நொடியில் அந்த நபர் அழுது கொண்டே முகத்தை திருப்பி அப்துல்லாவின் மகனை நேருக்கு நேர் பார்த்தார். வெளிரிய அந்த மனிதரின் தொண்டையிலிருந்து ஒரு கூச்சல் வந்தது. அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் கூறி அவர் பின்னால் நகர்ந்தார். ஏனெனில் அந்த மனிதர் அவரது சொந்த தந்தையான அப்துல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. லட்சக்கணக்கான யாத்ரீகர்களுக்கு மத்தியில் ஹஜ் கர்மங்களை நிறைவேற்றி அவர் நின்று கொண்டிருந்தார். அவரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம், அடுத்த நொடியில் அப்துல்லா காற்றில் கரைந்து மறையத் தொடங்கியது. ஒரு பலமான காற்று அவரை தன்னுள் இழுத்து கொண்டது போல தோன்றியது. அங்கிருந்த பல யாத்ரீகர்கள் இந்த காட்சிக்கு சாட்சியாக இருந்தனர். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அல்லாஹு அக்பர் என்ற கூச்சல் வானத்தில் நிரம்பியது. மரணத்திற்கு பிறகும் பல ஆன்மாக்கள் யாத்ரீகத்திற்காக காபாவுக்கு வருவதாக மக்கள் கூறினர். ஆனால் இன்று பலரும் இதை நேரில் கண்டு அப்துல்லாவின் மகனிடமிருந்து உண்மையை அறிந்தபோது அதை மறுப்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. மரணத்திற்கு பிறகு அப்துல்லாவின் ஆசை நிறைவேறியது. அவர் காபாவில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்து தனது மகனுக்கு தனது இருப்பை வெளிப்படுத்தினார். அப்துல்லாவுடன் இருந்த ஒரு கூட்டமும் அங்கிருந்து ஒரே நேரத்தில் மறைந்து போனது. அல்லாஹு அக்பர். நபி ஸல் அவர்களின் ஒரு ஹதீஸ் இவ்வாறு மேற்கோள் காட்டப்படுகிறது: ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுபவர்கள் அல்லாஹுவின் விருந்தினர்கள். அவர்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹு அவர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி பாவங்களை மன்னிக்கிறான். இஸ்லாம் மதத்தின் முழு அமைப்பும் நிற்கும் 5 அடிப்படை தூண்களில் இதுவும் ஒன்றாகும். புனித குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் ஹஜ்ஜின் மகத்துவமும் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது போலவே அதை புறக்கணிப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் உள்ளது. சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு புனித குர்ஆனில் கூறுகிறான்: அங்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இல்லத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மனிதர்களுக்கு அல்லாஹ்விடமுள்ள கடமையாகும். யாரேனும் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹு உலகங்களை சார்ந்திருப்பவன் இல்லை. அல்லாஹு கூறுகிறான்: மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பு செய். அவர்கள் கால்நடையாகவும் ஒல்லியான ஒட்டகங்களில் வெகுதூர பாதைகளிலிருந்தும் உன்னிடம் வருவார்கள். ஆகவே ஹஸ்ரத் இப்ராஹீம் அல்லாஹுவின் கட்டளைப்படி அறிவிப்பு செய்த போது உடனடியாக இஸ்லாமின் நண்பர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்ற தூர திசைகளிலிருந்து கூட்டமாக வந்தனர். இன்றும் எண்ணற்ற உயிரினங்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வாழ்நாளில் ஒரு முறையாவது புனித காபாவை சந்திக்க சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு வாய்ப்பு வழங்கட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆமீன். இந்த உணர்ச்சிகரமான மற்றும் அற்புதமான கதைநீயத்தின் உள்நோக்கத்தின் அசைவற்ற சக்தியையும் இறை நம்பிக்கையின் உண்மையான தன்மையையும் அல்லாஹுவின் எல்லையற்ற கருணையையும் வெளிப்படுத்துகிறது. தனது குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்த ஒரு ஏழை தொழிலாளியான அப்துல்லா ஹஜ்ஜை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பிற்காக ஏங்கினார். அவரது முயற்சிகளும் இதயத்திலிருந்து வந்த பிரார்த்தனைகளும் இருந்த போதிலும் வாழ்க்கை சூழ்நிலைகளும் இறுதியில் மரணமும் அந்த கனவை நிறைவேற்றுவதை தடுத்தன. ஆனாலும் அல்லாஹு அவரது தூய நியத்திற்கு பலனளிக்காமல் விடவில்லை. ஆண்டுகள் கழித்து தந்தையின் நினைவாக ஹஜ்ஜை நிறைவேற்றும் மகன் ஒரு அற்புதமான அதிசயத்திற்கு சாட்சியாகிறான். அப்துல்லா யாத்ரீகர்களுக்கு மத்தியில் தோன்றி ஒரு மெல்லிய காற்றைப் போல மறைந்து சாட்சிகளை திகைப்பில் ஆழ்த்துகிறார். பலரும் கண்ட இந்த நிகழ்வு எண்ணற்ற விசுவாசிகள் இதயத்தில் எப்போதும் உணர்ந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது: கருணையுள்ள அல்லாஹு உண்மையான அடியார்களின் ஆசைகளை மரணத்திற்கு பிறகும் நிறைவேற்றுகிறான். இந்த கதை அல்லாஹு ஒரு விசுவாசியின் நியத்தையும் வீணாக்குவதில்லை என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். இந்த வாழ்க்கையில் நிறைவேறாத உண்மையான ஆசைகள் கூட மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மதிக்கப்படுகின்றன. உடலின் மட்டும் அல்லான்மாவின் பயணமாகவும் உள்ள ஹஜ்ஜின் புனிதத்தையும் ஆன்மீக மகிமையையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான நியத்தின் மதிப்பை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. உலகம் உங்கள் முயற்சிகளை தோல்வியாக கண்டாலும் அல்லாஹு உங்கள் இதயத்தை பார்க்கிறான். அதுவே உண்மையில் முக்கியமானது. சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு நம்மனைவருக்கும் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.